வணக்கம் சொல்லுங்க. ஹலோ ஐயா, இன்னைக்கு வகுப்பு இருக்கா ஐயா? வகுப்பு இன்னும் வரல ஆ, ஐயா. சொல்லுங்க. கலை பேசுறேன் ஐயா. வகுப்பு இன்னைக்கு 1:30க்கு வைப்பீங்களா ஐயா? அப்படியே அது தொடர்ந்து தொலைபேசி ஆ, வந்துட்டே இருந்ததா? ம். அதான் பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. நீங்க காலையில பேசுறது நான் ஃபுல்லா அந்த வீடியோ தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கேன். இருக்கு. ஃபோன் வந்துட்டே இருக்கு. சரிங்க ஐயா, சரிங்க அவங்க ஐயா. நைட்டு கிட்ட எடுத்து பார்த்துக்கலாம் ஐயா. அவங்க கீழ எடுத்து போட்டே இருக்க மாரி எல்லாம் ஒண்ணுதான். சரி இப்ப பேசுவோம். இல்ல ஐயா, அதுக்கு தான் ஐயா கேட்டேன். நீங்க இன்னும் லைன்ல வரலையா? ஆனா ஃபோன் வந்துட்டே இருக்கு பார்த்துருக்கேன். அது போட்டே நெறைய பரமேஸ்வரி கேள்வி கேட்டுருக்காங்களே உங்கள காலையில. நான் இல்லாத போயிட்டு ஜாயிண்ட்ல. அ, நல்லா கேட்டுருக்குறாங்க. அருமையா கேட்டுருக்குறாங்க. ஆ, நெறைய கேட்டுருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வராங்க. என்னையே கேட்டாங்க டவுட்டு. அ, கனிமொழி கேட்டாங்க, இவங்களும் கேட்டாங்க. நான் என்னுடைய இதுவெல்லாம் சொன்னேன். பரவாயில்லையே அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. ம். அதனால இப்பதான் அவங்க புரிஞ்சிருக்காங்க போல தெரியுது 2 பேரும். அதுல ஆமாமாமா. பரமேஸ்வரி நெறைய கேட்டுருக்காங்க. ஆமாமாமாமா. அது இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஆ, அப்படிதான் ஆ, வரணும். ஆ. ஆ. அதாங்க அவங்க எனக்கே ஆ என்னதுய்யா? அவங்க அவங்க ம். பார்த்தீங்கன்னா, அ வ வள்ளலாருடைய அடியாட்கள் தான். வள்ளலாரை விரும்புகின்றவர்கள் தான். யாரு? ஆ, அ என்னங்க வெங்கடேசன் ஐயாவா? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி. ஆமா. ஆமா. அதுதான். வள்ளலாருடைய இது. அது வள்ளலாருடைய அபிமானிகள் ம், தான். அது எல்லாருமே ஏதோ ஒரு ம். கொள்கை வச்சிருப்பாங்க. காந்தியடிகள் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆமா. வள்ளலார் ம், பிடிக்கும், ஒருத்தருக்கு இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ம், பிடிச்சிருக்காங்களே, அந்த மாரி தான். ம். ஏன் நாம ஆ, எப்படி ஆ. நாம விண்வெளி தான். நமக்கு யாரு குருன்னா விண்வெளி தான். என்னது? விண்வெளி, விண்வெளி. ஆமா. அதுக்கு ம். விண்வெளியில தான் விண்வெளிக்கு கீழ விண்வெளிக்கு தான் எல்லாரும் கட்டு போட்டவங்க. ஆஹா! சரிங்க ஐயா. நாம நேரடியா விண்வெளிக்கே பயிற்சி வச்சுக்க. விண்வெளி தான் நமக்கு குரு, ஆசிரியர் எல்லாமே. ம், ம், ம். யாருடைய சரிங்க ஐயா. நம்பிக்கை நமக்கு தேவையில்ல. ஆ, ஆ. நாம தான் சரி, விண்வெளி. சரி. நாம விண்வெளியினுடைய ஆ, நீங்க சொல்ற ச அ என்ன என்ன சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "விண்வெளி ஆ, தான் மனிதன். அ ஆ. விண்வெளி தான் குழந்தை. அ ம். விண்வெளியினுடைய ஒரு சிறு துகள் தான் மனிதன்னு" மெய்யியல் சொல்லுது. ஆமா. அப்ப நமக்கு அந்த இடைஞ்சலா இருக்குது உணவு பழக்கம் தான். என்னது? ஆமா, ஆமா. உணவு பழக்கம் தான். இப்ப இன்னொருத்தர் கூட வரப்போறாங்க ஒருத்தரு. இன்னொருத்தர் கூட சேர ஆ, போறாங்க. ஆமா. கேட்டேன் ஐயா. பேசிட்டு இருந்தாங்க. ஆமா. எ இந்த மாரி அவங்க தான் உடைச்சு உங்க மாரி எடுக்குது ஐயா உங்க இப்போ. பையன் பிடெக் ஆ, அவரு பிடெக் படிச்சவர் தான். பிடெக்கோ, எம்டெக்கோ. அப்படிங்களா? ஆஹா! சரி, சரிங்க. ம். சரிங்க ஐயா. கிளாஸ் இதோட 7:30 மணிக்கா ஐயா? 7, 7:30ங்களா? ஆமா 7:30 மணிக்கு வச்சுக்கலாம். இப்ப ஏதாவது பேசலாம். கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? அது வச்சிருக்கேங்க ஐயா. ஏதோ ஏன்னா ஒரு நீங்க பக்கத்த எதுவும் பேசுறது ஐயா. ஆ எப்படி இருக்கு? சும்மா நலம் விசாரிப்போம். கொஞ்சம் பரவால்ல ஐயா. ஆனா எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சம் வலி எடுத்துட்டே இருக்கு ஐயா. முட்டி ம். கொஞ்சம், பாதம், கை. ஆனா காலையில இருந்ததுக்குன்னா கொஞ்சம் சரி பாதி குறைஞ்சிருக்கு. காலு ஆ, கீழ எடுத்து வைக்கவே முடியல. ஆ, பாதத்த தூக்கி வைக்க முடியல. அந்த வலியா இருக்கு. அளவுக்கு வழி பண்ணுது இல்லையா? ம். ஆனா வலி இருக்கு. கொஞ்சம் அந்த எலும்பு வலி வேற ரொம்ப கடுமையா இருக்கு. அதுதான். ம். அதான் ஓய்வா இருங்க. ஓய்வா சரியாயிரும். ம். அப்ப ஆ, அ ஆ. அது களைச்சு சரிங்க. களைச்சு விடும். அதெல்லாம் எந்த ம், இதுவும் பண்ண ம், தேவையில்ல. நம்ம ம், நீர்ப்பயிற்சியே பண்ணோம்னா, அந்த விஷமெல்லாம் போற ம், வரைக்கும் அது பண்ணும். கை, கால் சொறி, சிரங்கு இது மாரி வரும். ம், வலிகள கிளச்சு விடும். ம், பொறுமையா அமைதியா இருந்தோம்னா, ம், அதுதான் நோய் அ அந்த ம், நச்சுத்தன்மை இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் பண்ணும். புரியுதா? ம்ஹ்ம். ஆமா. சரிங்க ஐயா. அது ஏன்னா ம், இதுதான் இயற்கை வழி. இதுதான் தூய்மை வழி. ம். சரிங்க. ஆமா. அந்த ஒரு தடவ அனுபவிச்சுட்டோம். ஒரு தடவ அந்த துன்பப்பட்டு அனுபவிச்சுட்டோம்னா, அப்புறம் அது திருப்பி வராது. ஏன்னா மீண்டும் அந்த பழக்கத்துக்கு நம்ம ஆ, உணவு பழக்கத்துக்கு போறதில்ல. போப்பதில்ல. ஆமாங்க. திரும்ப முடியாதுங்க. ஒரு தடவ குணமாயிட்டா ம். திருப்பி அவங்க தீய பழக்கம் இந்த உணவுங்கிற தீய பழக்கத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆமாங்க ஐயா. இப்பயும் பசிங்கிறது புடிக்கல ஐயா சாப்பிடவே. ஆமாய்யா. ம். ஏன்னா துன்பம் இப்ப நீங்க சொல்றீங்க துன்பப்படும் பொழுது தானே புரிஞ்சுக்கிறீங்க. ம், ம், துன்பப்படாம நாக்கு ம். ருசியா நோய் வர்ற வரைக்கும் அவன் ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆமா, ஆமா. ம், அது யாரும் அடங்க மாட்டாங்கல்ல. ம், அது அப்படித்தான் வரும். அப்படித்தான் வரும். நம்ம ஒண்ணும் செய்ய ம், முடியாது அது. நம்ம குழந்தைகளா இருந்தாலும் அந்த அடிபட்டு வந்தா தான் ம், சொல்ல முடியும். ம். ஆமாங்க ஐயா. நல்லா தின்னுட்டு தெம்ம கடையாட்டி சும்மா சுத்திட்டு இருக்கோம் சொன்னா மண்டையில ஏறாது போடான்ட்டு போயிரும். என்னது? ஆமாங்க. ஆமாங்க ஐயா. இப்ப நீங்களே சிக்கி சீரழிஞ்சு கடைசியில தானே வந்திருக்கிறீங்க.
ஆமாங்க. ஐயோ! நான் எல்லாமே பார்த்துட்டேன் ஐயா. கடைசில நீங்க கிடைச்சிக்கங்க. இப்பதான் முதலே கிடைச்சா நான் செஞ்சிருப்பேன். ஆ இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. உண்ணாம இருக்கறதெல்லாம். நான் எவ்வளோ உண்ணாம இருந்திருக்கேன் ஐயா சாப்பாடெல்லாம். நிறைய ஆ பட்டினியா தான் இருந்திருப்பேன். சாப்பிட முடியாது இந்த வலியினால என்னால. வேண்டான்னு சும்மாவே படுத்திருப்பேன். சாப்பிட ம். முடியாது. உடம்பு அந்த மாரிலாம் மறுத்துரும். இருக்கும். உடம்பு வந்து மறுக்கும். கெட்டு போனதுக்கு அப்புறம் ம். உடம்பு கெட்டு ம். போச்சுன்னா உடம்பு கெட்டு போச்சுன்னா எந்த உறுப்பும் சரிவர வேலை செய்யாது. ஆமா, ஆமாங்க ஐயா. அப்ப அதான் சரிவர வேலை நிஜம். செய்யாதப்ப உடம்பு தடை செய்ய அந்த விஷத்தினாலதான் இப்போ ம். உணவு என்கிற ம். விஷத்தினாலதான் உறுப்புகள் சரி ம். வராம இருந்தது. அதனால என்ன பண்ணுது, அதுவே உணவு வேண்டாம்னு சொல்லு. ஏன்டா அதனால அதை போட்டு தானே ம். கெடுத்து கிடக்குறேன். ஏன்டா ஆமாங்க போடுறது, ஐயா. ஆமா. உடம்பே தடை செஞ்சிடும். ம். நீங்க என்ன சரி, பண்றீங்க? சரி. எனக்கு பிடிக்கலைங்கிற. ம். எனக்கு பிடிக்கல இல்ல, உடம்பே ம். வேண்டாங்குது. வேண்டாம். ஆமா. அதுதான் நிஜம். அத ம். புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கலைன்னா அது என்ன, உனக்கு பிடிக்கும் தான் எல்லாமே திருட்டு தான். எனக்கு பிடிக்கும் தான் எல்லாரும் ம். சாப்பிட்டீங்க. ம். ம். அந்த எனக்கு என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. எனக்கு என்பது ம். ம். ஆமா. தவறானது. உடம்புக்கு ஆஹ் பிடிக்கல. உடம்பு ஏத்துக்கல. உடம்புக்கு ம். பிடிக்க என்ன பண்றது, பழி எது மேல போடுறீங்க, ம். மனது மேல போடுறீங்க. அப்ப திங்கும் பொழுது எங்க போச்சு? ம். ம். கேட்டா மனசத்துக்கு பிடிச்சிருந்தா ம். மனசுக்கு தானே போடணும், உடம்புக்கு ஏன் போட்டீங்க? ம். ம். இப்ப மனசத்துக்கு பிடிச்சதுன்னா, மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா ம். மனசுக்கு தானே போடணும், ஏன் உடம்புக்கு போட்டீங்க? ம். அப்போ அப்ப மனசு வேற, உடம்பு வேற. அந்த நீங்க என்ன பண்றீங்க, மனசுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் உடம்புக்கு போட்டீங்க. அப்ப தண்டனை மனசுக்கு ம். கிடையாது, தண்டனை யாருக்கு, உடம்புக்கு. உடம்புக்கு தான். இப்ப ம். கடைசியில உடம்புக்கு முடியலன்னு சொல்றீங்க, மனசுக்கு முடியலன்னு சொல்றீங்க. ம். இல்ல, இல்ல. ம். உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்க, அவரை போய் பார்க்க போறாங்க. ம். உடம்புக்கு சரியில்லைங்க, ம். மனதுக்கு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே? ம். மனசே சரியில்லை, என்ன மனசே சரியில்லை, உடம்பு ஆ. அப்ப என்ன ஏமாத்து வேலை பாருங்க. மனசே சரியில்லை, என்ன மனசே சரியில்லை, என்ன ம். பெரிய என்ன தூக்கி என்ன என்ன உலகத்தை மாத்திட்டியா? ம். என்ன மனசே சரியில்லை, என்ன அப்ப இப்ப ஒருத்தர் ம். இப்ப உணவு உணவு சாப்பிடுதல் என்பது வேறு, மனம் என்பது வேறு, ம். உடம்பு என்பது வேறு. ம். சரி, மனம் ம். கெட்டு போச்சுன்னா ஏன் சாராயம் குடிக்க போற? ம். மனம் கெட்டு போச்சுன்னா ஏதோ டிஃபனுக்கு போற? ம். மனம் கெட்டு போச்சுன்னா யாரோ திட்டிட்டாங்க, நான் யாரோ திட்டிட்டா, யாரோ சொல்லிட்டாங்க, ம். அத எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு, அவங்க தொந்தரவு பண்றாங்க, ம். வேலை பளுவு அதிகமா இருக்கு. சரி, வேலை பளுவா ம். இருந்தா வேலை குறைச்சிக்கோ, அதுக்கே நீ சாராயத்துக்கு போற? ம். வேலை பளுவு ம். அதிகமா இருந்த கேட்டு சாப்பிட்டுட்டேன். சரி, வேலையை சாப்பிட்டீங்க, ஏன் உடம்பு கெட்டு போச்சு? ம். அப்போ கடைசி தண்டனை யாருக்கு, உடம்புக்கு. இது அப்ப உடம்பு அந்த வலியா இருக்கு. அதனால அஹ், சாப்பிட்டுட்டு படுத்துடுறேன். வலி தெரியாதாம். இந்த சாராயம் சாப்பிடுறவங்கலாம். அஹ், வலி இருக்கு. அதனால சாப்பிடுறேன் அஹ். அப்படின்னுவாங்க. இப்படித்தான் இது இது இந்த சாராயம் குடிக்கிறது ஒண்ணுதான். அப்புறம் நம்ம சாப்பிடுற உணவு ஒண்ணுதான். பலகாரம் ம். ஒண்ணுதான். அது கல்லீரல் ஒண்ணுதான். கணையத்தை பாதிச்சு சாப்பிடிக்கும். இதே சீக்கிரம் ம். கல்லீரல் கணையத்தை பாதிச்சு சாப்பிடிக்கும். ம். சாராயம் ஒண்ணுதான், ம். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே எல்லாம். ஆல்கஹால் தான். ம். வயிற்றுக்குள்ள ஒரு உணவு போச்சுனாவே தூய தண்ணீர் ம். காற்றை தவிர வயிற்றுக்குள்ள எது ம். போனாலும் சரியே, அது சாராயமாக கடைசியில மாறிடும். ம். அது கடைசியில கல்லீரல் கணையம் எல்லாம் பாதிச்சு. இப்ப சாராயம் குடிக்கிறவனுக்கு கல்லீரல் பாதிக்குது, அரிசி சோறு திங்கிறவனுக்கு ம். கல்லீரல் பாதிக்குதே இல்லையா? ஆமாய்யா. கணையம், அப்புறம் கல்லீரல் பாதிக்குது, சிறுநீரகம் பாதிக்குது. ம். எல்லாம் பாதிச்சிடும். இப்ப புரியுதா? அப்ப அப்ப ம். ரெண்டும் புரியுது. ஒண்ணுதான். சாராயம் குடிச்சவனுக்கு கிட்னி ம். ஃபெயிலியர் ஆயிரும். ம். அரிசி சோறு மட்டுமே திங்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ம். அப்ப இந்த உணவுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது போதைப் பொருள். ம். இது 15 வயசுக்கு மேல வயது வந்த ஆண்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது செய்யணும். ம். அந்த நோய் ம். கடைசியில எதுவுமே இல்லைன்னு குடுகுடுன்னு மாடிப்படி ஏறி காட்ட வேண்டும். 100 ம். படிக்க கூட சொல்லியிருக்கேன். 100 படிக்கட்டு ம். ஏறி காட்டுங்கன்னு. பக்கத்தால மலை கோயில் இருந்துற போய் பாருங்க. 100 நாள் கழிச்சு போங்க ம். அப்படின்னா, 100 நாள்ல ம். நடந்தாகணும். 100 நாள்ல நடந்தாகணும். 100 படி ஏறி இறங்கணும். எத்தனை படி? 100 படி. அதெல்லாம் ஏறி நான்லாம் ஏறி பலமுறை ஏறி நான் பார்த்துருக்கேன். நான் வந்து நீங்களே ம். 100 படி, நான் 11 கிலோமீட்டர் செங்குத்து மலையில ஏறியிருக்கேன். 11 கிலோமீட்டர் கண்ணகி மலை ம். கோயிலுக்கு அ. போயிருக்கேன். கண்ணகி மலை ஆஹா. கடுமையான ம். ஏத்தம். சாதாரண ஏத்தம் இல்ல. ம். சில சில ம். இடத்துல எல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ம். தவளை மாறித்தான் போக முடியும். அந்த மலை மேல ஏறவே முடியாது. அந்த தவளை ம். மாறித்தான் அப்படியே அங்க இங்க புடிச்சு, தவளை மாறித்தான் தாவி தாவி தான் ஏறணுமே தவிர,
மாடிப்படி ஏற ம், மாதிரி கடற்கரை ஏற முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி இருக்கும். ம், அந்த 1 கிலோமீட்டர் ரொம்ப கொடூரம். அந்த மலை வந்து ம், சாதாரணம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் ஏற முடியும். அப்பதான் ஆஹ் கேரள அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் அந்த அந்த ம், ஒரு நாளைக்கு மட்டும் இசைவு தெரிவிப்பாங்க. மத்த நாள்ல ஏற முடியாது. ஆனா 1,00,000 பேர் ம், ஏறுவாங்க. சரி. நான் போய் ஏறிட்டு தான் வந்தேன். எனக்கு எந்த மயக்கம் கிறுகிறுப்பு சுத்தம் இருக்கு. தண்ணி மட்டும் ம், தான் ம், நிறைய குடிச்சிட்டே போனேன். அவ்வளோ வேர்வை. அடேங்கப்பா! அப்படியே நனைஞ்சு போய் ம், கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. 11 கிலோமீட்டர் வெயில் ம், ஏறணும்னா எப்படி இருக்கும்? 11 கிலோமீட்டர் வெயில் ஏறணும். என்னது? ம், ம், வெயில்ல 11 கிலோமீட்டர். வெயில்ல செங்குத்து மேல மலை. வேற. கிட்டத்தட்ட பார்த்தா 60 ம், டிகிரி 70 டிகிரி அப்பா! ம், ஏறி பார்த்தேன். சரி. அதே மாரி போன வேகத்துல திரும்பி வந்தா அந்த 11 கிலோமீட்டர் கடக்கவும் முடியும். அங்க இருக்கு தங்கவும் முடியாது. ஆமா. அங்க தங்கறதுக்கான இடமே எதுவுமே இல்ல. அது சின்ன ஒரு கண்ணகி காலத்துல ம், சேர சேர மன்னர்கள் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்காக அடித்தளம் போட்டு கொஞ்சம் ம், அப்படியே அடித்தளம் போட்டு மேல்மட்ட வரைக்கும் வச்சு ம், விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். அது அப்படி 2000 வருஷம் ம், சும்மா தான் கிடக்குது. ம், அந்த கண்ணகி வந்து அங்க முக்தி அடைஞ்ச இடம் அங்க. ம், எங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறாங்க. ம், வந்து ம், இங்க வந்து சேரநாடு வந்து நேரா அந்த ம், கம்பமலையில போய் அங்க முக்தி அடைஞ்சதாக சொல்லுது. அது அங்க கோயில். 2000 வருஷம் ம், 2000 ஆண்டுகளாக அந்த கோயில் அப்படியே கிடக்குது. குறைஞ்சா 1000 ஆண்டு, சரி. 1500 ஆண்டுக்கு மேல. சரி. அங்க அப்ப திருப்பி அங்க 1/2 மணி நேரம் தான் இருந்தேன். திருப்பி ம், வந்தா கூட, ஆனா ஏறுறதுக்கே ம், 5 மணி நேரம் ஆயி போச்சுங்க. 6 மணி நேரம் உயிரே போயிடுது. என்னது? அப்பா! 6 மணி 11 நேரம். ஆமா. திருப்பி அதே 6 மணி நேரம் சரியா போச்சு. இறங்கி வரணும் யானை ம். வந்துரும். ஓஹோ! போனி 1/2 மணி நேரம் தான் இருந்தேன். பஞ்சாமிர்தம் சாப்பிட்டாங்க. நெறைய பஞ்சாமிர்தம் வச்சிருந்தாங்க. ம், ம், நாட்டு சர்க்கரை, ம், வாழைப்பழம், ம். கற்கண்டு, சரி, சரி. பேரிச்சம்பழம் போட்டு ம், எல்லாம் வச்சிருந்தாங்க. ம், எல்லாரும் ம், எல்லாத்துக்கும் எல்லாம் அது 1,00,000 பேத்துக்கு குடுத்தாங்க. அத்தனை எல்லாமே ம், இருந்து. நானும் ஒரு கை எல்லாம் இலை அங்கங்க மூலிகை பெரிய பெரிய ம், அங்க மரத்தில் இருக்கிற இலை தேக்கு ம், மரம் நெறைய இருந்தது. அது ம், ஒரு இலைய பொறிச்சு ம், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன கரண்டி குடுத்தாங்க. அதுதான். அத வாங்கி சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன். ம், போகும்பொழுதும் உணவில்ல, வரும்பொழுது ம். உணவு இல்ல. ஏன்னா பசிங்கிறது இல்ல. பசிங்கிறதே ம். இல்ல. ஆனா போறப்போ ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். வர்றப்போ 5 லிட்டர் தண்ணி ம், குடிச்சிருப்பேன். ம், தண்ணி எங்க போச்சுன்னே வரல. ஒண்ணுக்கே வரல. ம். ஆனா அவ்வளோ வெப்பம். அவ்வளவு வேர்வை, வேர்வை. ம், ஹீட்டர்னா சாதாரண ஹீட்டர் இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ம், அது அது கிட்டத்தட்ட உடம்பே 45 டிகிரிக்கு மேல போயிடுது. சராசரி 35 டிகிரி, ம், 33 டிகிரி, 34 டிகிரி தான் இருக்கும் உடம்புல. ஆனா அந்த மலையேறும் ம், மட்டும் கிட்டத்தட்ட 45 டிகிரி. அப்போ ம், சிறுநீரே வரலைங்க. கடைசியில ம், சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் தான் ஒரு குளிச்சேன். குளிச்சதுக்கு அப்புறம் தான் ம். கொஞ்சோண்டு மஞ்சளா ஒரு 50 மில்லி வந்தது. அப்ப 10 லிட்டர் எங்க ம். 50 மில்லி. அப்ப அத்தனை வேர்வையா ம். வெப்பமா வெளிய போயிடுது. வெளிய போயிட்டுருக்குது. ம், அவ்வளவுதான். வந்து இரவு வந்து நல்லா குடிச்சிட்டு படுத்தேன். காலையில ம். எந்திரிச்சோனே அந்த ம். கை வலியும் காணோம், கால் வலியும் காணோம், ஒண்ணையும் காணோம். எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. ஆனா ம். அதேதான் சொல்றேன். ம். ஆனா மத்தவங்கலாம் என்னோட கூட வந்து 1,00,000 பேர் இருக்கும். அவங்கள ம். ஏதேதோ கையில கட்டிட்டு வழக்கம் போல இட்லி, தோசை ம். எல்லாம் எடுத்துட்டு தின்னுட்டே போயிட்டே போறாங்க. இருக்காங்க. அங்க அப்படியே கையில தின்னுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் இடையில இலவச சோறு ம். வேற. அது வேற. இலவச சோறு அந்த மலை மேல அந்த வனத்துறை வந்து இலவச சோறு 50 பேர்த்த வச்சு வனத்துறையில சாப்பாடு ம். ஆக்கி என்னமோ காயெல்லாம் போட்டு கேரளாவில இருந்து எக்கச்சக்கமான பேரு. அது கேரளா தான் அது. ம். ம். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த 1 ஏக்கரை மட்டும் 2க்கும் சொந்தாங்கிறான். அந்த 1 ஏக்கர் அந்த கண்ணை ம். கோயில் இருக்கிறது ஒரு 1/2 ஏக்கரா தான் இருக்கும். ம். அது 2த்துக்கு சரி பாதி இந்த பக்கம் பாதி இருக்குது. அந்த பாதி கோயில் ம். தமிழ்நாடு, பாதி கோடு கேரளா. ம். 2 2 பேரும். காவல்துறை அங்க இருக்குது. 2 காவல்துறை, வனத்துறை அங்க தான். அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் ம். தண்ணி அங்க தண்ணி தான் பூரா மழை நீரை புடிச்சு அந்த வனத்துறைகளுக்கு நல்ல ம். தண்ணி வந்து அருமையான தண்ணி. பூரா அருவி தண்ணியாச்சும் புடிச்சு ம். வச்சிருந்தாங்க. அது குடிக்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ம். அத குடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான். ம். அவ்வளதான். ஆமா. சைவ ம். உணவு எல்லாத்துக்கும் சைவ உணவு குடுத்தாங்க. நான் வந்து நான் பஞ்சாமிர்தம் வயிறு நிறைய சாப்பிட்டு 4 ஜிகை போட்டு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு சும்மா கிடந்தது. ஒரு வாழைப்பழம் ம். தாறு தாரா கிடந்தது. வாழைப்பழம் சாறு வேற இருந்தது. தாறு வேற ம். சும்மா தேர்ந்தெல்ல மேல குரங்குல திருப்பி போயிட்டு இருந்தது. நானும் 2 பழத்தை எடுத்து தின்னுட்டு அப்படியே ம்.
எனக்கு கடைசியில அதை அப்படியே விட்டு போட்டு போறாங்க. நான் அப்படியே 10 நாள் கடந்ததுன்னா குரங்கு கிறங்கு எல்லாம் தின்னுபட்டு போயிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லா யானைகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அங்க என்ன இருக்கு, இலைகளை ம். எதுவும் மிச்சம் வைக்காது. அத்தனை வாழை இலை, அத்தனை உணவு ம். அப்படியே வெட்டுறாம அப்படியே கிடக்க வேண்டியது. அப்புறம் மயில அடிச்சுட்டு காணா போயிரு அதெல்லாம். மறுபடியும் அடுத்த வருஷம் குப்பையை ம். போடுவானுங்க. இதெல்லாம் எதுக்கு அவ்வளவுதான். சொல்றேன்னா, உடம்பு வந்து அப்ப இந்த தண்ணீர் ஒழுங்கா போயிட்டே இருக்குங்காட்டி இந்த உடம்பு உராய்வு குறையுது. அது ம். அப்ப இந்த போர் புரியலாங்கிற இந்த மாதிரி பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் போர் புரியலாம் அப்படிங்கறத அப்ப புராணம் கதை சொல்லுது. அப்படித்தான் இந்திரஜித் வந்து ம். இந்திரஜித்தை எதிர்ப்பதற்கு லட்சுமணன் பசிதாகத்தை ம். கட்டுப்படுத்தி போர் புரிந்தான் என்று கம்பராமாயணத்தை கம்பர் சொல்கிறார். ம். பாரு அப்படின்னா அப்ப நான் ஏறி இறங்குனது வந்து அந்த போர் மாதிரிதான். ம். ஏறி இறங்குனது போர் மாரி. போர் மாதிரி போருக்கு போயிட்டு போன வந்து. மாரி. ஆமா, பின்ன ம். விளையாட்ட போருக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் அது. ம். எப்படி அஹ், போறப்ப கூட சரி, போறப்பதான் கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா இறங்குறப்ப அதை விட கஷ்டம். வேகமா உடம்ப கீழே தள்ளுதுங்க. ஏறுறா கூட ஏறிடலாம் ஐயா. இறங்கதான் சிரமம். எந்த மலையுமே இறங்கதான் கஷ்டமா இருக்கும். ஆமா, உடம்ப தள்ளுதுங்க. அந்த வேகத்துக்கு ஆ. கீழே இறக்கத்துக்கு நம்ம உடம்பையும் சேர்த்து நம்ம 5 கிலோ இருந்தோம்னா அது ம். 50 கிலோ வேகத்துல கீழே தள்ளுது. ஆ, ஆமா. காத்தும் வருது இல்லையா? நம்ம கூட அது காத்தும் தள்ளி விடுற மாரி இருக்கும். நம்ம ஆமா, இறங்குறப்போ. எல்லாம் சேர்ந்து நம்ம அது காலை வந்து கீழே வைக்கிறப்ப ம். நங்கு நங்குன்னு ஊழுதுங்கன்னா, கீழே கால் ஊனுன்னா மொத்த எடை முழங்கால உழுகுது. ஐயோ! ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு மரநடி உழுகுது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு. ம். மரநடி விழுது. அப்ப டம்மு அப்பப்பா எப்படா தர வந்து நிக்கும், சமதளம் வரும் போதும். கடைசியில இது சமதளம் அந்த மாரி வர்றப்பதான் தான் கொஞ்சம் இருக்குது. அஹ், இந்த பாதம் அந்த மாரி தான் இருக்கு வைக்கிறப்போ, வெறும் எலும்பு நின்னா எப்படி இருக்கும் அந்த மாரி இருக்கு ஆ- அடிப்பாதம். நீங்க சமதளத்துல நடக்கிறதுக்கு எப்படின்னா அப்புறம் படிக்கட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பப்பா. ஆ, அழுத்தம் குடுத்து ஏறணும் மேல. இறங்கணும். அதெல்லாம் அதெல்லாம் இப்ப வந்துரும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கால் அப்படியே காலடி அரையடி மேல தூக்குறீங்கல்ல. ம். ஆமா. நல்லாவே தூக்குறேன் ஐயா. மேல கூட தூக்குறேன். நீண்டதான் முட்டி நீளல. ஆனா சொட்டை கிட்டமா விட்டுருக்குது முட்டி. ஆ சொட்டை வருது ஆ எல்லாத்துலயும். நெட்டை சடக்கு சடக்கு நெட்டை வருது இல்லையா? நட்டை இல்ல ஐயா. சொட்டை அப்படியே பள்ளம் குழி விழும் இல்லையா? முட்டிங்களா? அப்ப இப்போ வத்திட்டு வருது. அங்க ஆ, இருக்கிற வீக்கம்லாம் வத்திட்டு வருது. ஆமா. அந்த குழிங்க தெரியுது. இப்போ அந்த ஒரு கால்ல கொசு கடிச்சதுன்னா, நான் அது கையில எட்டி என்னால தொட முடியாது. இப்ப 2 கால்லயும் மேல வச்சு தட்டிக்கிறேன். அது அப்படியே ஆட்ட ஆ முடியுது. அந்த கொசு கொசு இருந்தாலும். அது மட்டுமல்ல, இப்ப இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். அந்த முட்டி இதுங்கிறது வந்து குழி வருதுன்னா, அந்த குழி இருந்தா தான் முட்டி நல்லா அ, நல்லா நழுவி 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 ம். நழுவி தகுந்த ஆ. மாதிரி வளைஞ்சு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஆமாங்கய்யா. அந்த இப்பதான் அப்படியே லைட்டா சொட்ட மாரி வருது. ஆ ஃப்ரீயா. அந்த குழி வர வேணும். கையில தொட்டு பார்த்தாதான் அந்த குழி தெரியும். அந்த இடத்துல ஸ்பாஞ்சு மாதிரி ம். பஞ்சு மாதிரி ஆகணும். கல்லு மாதிரி இருந்தது கரைஞ்சிரும். ஆமாய்யா. வந்துரும். அப்ப முன்னேறிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். அந்த வழி வரட்டும். ம். வழியெல்லாம் வரும். வழியெல்லாம் வரும். ஆமா. இந்த வழி படுத்துட்டா என்பது கொஞ்சம் பரவாயில்லையா? ஆமா. ம். இந்த வழி என்பது நிரந்தரம் அல்ல. அது வந்து வந்து போயிட்டே இருக்கும். ம். அது அப்ப வந்து வந்து போயிட்டே போக போக சரியாயிரும். சரியா? மறுபடியும் நம்ம இரவு 7:30 மணிக்கு ஆ. பேசலாம். நன்றி நன்றி. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. ரொம்ப